மூன்றாம் பாலினத்தவர், அது திருநங்கையா இருக்கலாம், திருநம்பியா இருக்கலாம். இந்த மூன்றாம் பாலினத்தவருக்காக அவர்களும் மனிதர்கள் தான் அப்படின்றத ஒரு அடிப்படையா கொண்டு உச்சநீதிமன்றம் மாண்புமிகு நீதிபதிகள் இந்த ஒரு தீர்ப்ப தெளிவா குடுத்துருக்காங்க. சட்டம் அது ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும், 3ஆம் பாலினத்தவரா இருக்கட்டும், எல்லாருக்குமே சட்டம் எப்பயுமே சமம் அப்படின்றது தான் இந்த உச்சநீதிமன்ற மாண்புமிகு நீதிபதிகள் இன்னைக்கும் சட்டம் எல்லாருக்கும் சமம் அப்படின்றத ஒரு நிலைநாட்டியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உச்சநீதிமன்றத்தோட ஒரு சிறப்பான ஒரு தீர்ப்பா இன்னைக்கு கருதப்படுற ஒரு பிரேக்கிங் நியூஸ் ஒண்ணு போயிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இனிமேலு அதுவும் ஒரு தொழில் தான். எதுவும் அப்படின்னு கேட்கிறீங்களா? அட அதுதாங்க. அதாங்க எது அப்படின்னு தானே கேட்கிறீங்க? வேற ஒண்ணும் இல்ல. செக்ஸ் வொர்க் இஸ் அ வொர்க். ஆமாங்க. இனிமேல் பாலியல் தொழில் அப்படின்றதும் ஒரு சாதாரண தொழில். இன்னைக்கு இது கரண்ட்டா சோசியல் மீடியால ஒரு பிரேக்கிங் நியூஸா பரவலா பரவிக்கிட்டு இருக்கு. அதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உச்சநீதிமன்ற தீர்ப்பு. ஆனா, உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா, உச்சநீதிமன்ற தீர்ப்பு இன்னைக்கு 2026ல தான் வழங்கப்பட்டிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படிலாம் கிடையாது. செக்ஸ் வொர்க் இஸ் அ லீகல் ஆர் இல்லீகல்னு பார்த்தீங்கன்னா, செக்ஸ் வொர்க் இஸ் அ லீகல் அண்ட் இஸ் அ வொர்க் அப்படின்றது 2022லயே சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அந்த வழக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2022 புத்தேவ் கர்மாக்கர் வெர்சஸ் வெஸ்ட் பெங்காலோட ஸ்டேட் கவர்ன்மென்ட். ஆர்டிகிள் 21 படி ஒவ்வொரு குடிமகனுமே வந்து கண்ணியமான முறையில வாழறதுக்கு உரிமை இருக்கு. அதாவது இந்த தொழில் செய்றவங்களுக்கும் இது வந்து பொருந்தும் அப்படின்னு சொல்லி ஆர்டிகிள் 21 உச்சநீதிமன்றம் குறிப்பா காட்டியிருக்காங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இத வந்து போலீஸார் வந்து இத ஒரு குற்றமா கருதி தடுக்கக்கூடாது. போலீஸார் வந்து இத வந்து வன்மையா அவங்கள கண்டிக்கக்கூடாது அப்படின்ற மாரி ஒரு விளக்கம் குடுத்திருக்காங்க. ஒரு தனி நபர் 18 வயதுக்கு மேற்பட்டவர் யாரா இருந்தாலும், அது ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும், அவங்களோட ஓன் டிசிஷனா இருக்கும் பட்சத்தில போலீஸார் வந்து இதில தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது ஒரு குற்றச் செயல்னு கருதி, அதாவது பாலியல் தொழில் செய்றவங்க வந்து குற்றவாளிகள் அப்படின்ற மாரி கருதவும் கூடாது. அது ஒரு குற்ற செயலும் கிடையாது அப்படின்னு தெளிவுபடுத்தியிருக்காங்க உச்சநீதிமன்றம். அது மட்டும் இல்லாம இந்த பாலியல் தொழில் சம்பந்தமா ரெய்டு போறாங்க பார்த்தீங்களா? விபச்சார விடுதிகள், அதாவது இதெல்லாம் இருக்கா? யாராவது விபச்சாரம் செய்றாங்களா? இல்ல பாலியல் தொழில்கள் ஈடுபடுறாங்களா? துன்புறுத்தப்படுறாங்களா? அப்படின்னு போலீஸார் ரெய்டு போகும்போது, அவர்கள் விருப்பப்பட்டு தான் இந்த தொழில செய்றாங்க அப்படின்னா, அவங்க மேல எந்த ஒரு குற்ற வழக்கும் பதியக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட ஓன் டிசிஷனா இருந்தா, இத வந்து ஒரு குற்ற செயலாவே எடுத்துக்க கூடாது அப்படின்னும் தெளிவுபடுத்தியிருக்காங்க. இந்த பாலியல் தொழில காட்டி குழந்தைய வந்து தாயிடமிருந்து பிரிக்கக்கூடாது அப்படின்னு சிம்பிளா சொல்லியிருக்காங்க. அடையாள பாதுகாப்புக்கு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பும் குடுத்திருக்காங்க. அதாவது ஒரு ரைடின் போதோ, இல்ல பாலியல் தொழில் செய்றாங்க, இல்ல அந்த மாரி இது ஒரு குற்றச் செயல்னு கருதக்கூடாது. அது மட்டும் இல்லாம, ஒருவேள அவங்கள வந்து காவல்துறை வந்து காவலுக்கு எடுக்குறாங்க அப்படின்ற பட்சத்தில, அவங்களோட ஃபோட்டோவ வெளிய பப்ளிஷ் பண்ணக்கூடாது அப்படின்னும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்கு. சரிங்க, 2022லயே இவ்ளோ தீர்ப்பும் வழங்கிட்டாங்க அப்படின்னும்போது, இப்ப ஏன் இது ஒரு பேசு பொருளா, ஒரு வைரல் நியூஸா, பிரேக்கிங் நியூஸா போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உச்சநீதிமன்றத்தின் மாண்புமிகு நீதிபதிகள் ஜே.பி. பார்த்திவாலா மற்றும் ஆர். மகாதேவன் அவர்களோட அமர்வு இந்த ஐடிபிஏன்னு சொல்ற ஒரு சட்டத்த வந்து மறு ஆய்வு தெளிவான ஒரு ஆய்வு செஞ்சு, அதுக்கு ஒரு விளக்கத்த தான் இப்ப ரீசென்ட்டா ஒரு தீர்ப்பா வழங்கியிருக்காங்க. சரி, அது என்ன ஐடிபிஏ சட்டம் அப்டின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இம்மோரல் டிராஃபிக் பிரிவென்ஷன் ஆக்ட்ன்னு சொல்லக்கூடியது. அப்டின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெண்களும், குழந்தைகளையும் சட்டவிரோதமா கடத்தல் செய்யப்படுறத பாதுகாக்கிறதுக்காகவே கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம் தான் இந்த ஐடிபிஏ சட்டம். ஆக்சுவலா 1956ல பார்த்தீங்கன்னா, இந்த சட்டம் வந்து ஃபர்ஸ்ட் சப்ரஷன் ஆஃப் இம்மோரல் டிராஃபிக் பிரிவென்ஷன் இன் வுமன்ஸ் அண்ட் கேர்ல்ஸ் அண்ட் வுமன்ஸ் ஆக்ட் அப்டின்னு சொல்லி தான் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது பெண்களையும், குழந்தைகளையும் கட்டாயமா, அதாவது கடத்தப்பட்டு அவங்கள வந்து பாலியல் தொழிலுக்கு கமர்ஷியலைஸ் ஆக்குவது. அதாவது வணிகமயமாக்குறத வந்து தடுக்கிறதுக்காக, அந்த பிராத்தல்ன்னு சொல்லக்கூடியது, அந்த பிப்பிங்ஸ்ன்னு சொல்லக்கூடியத தடுக்கிறதுக்காக தான் இந்த சட்டத்த கொண்டு வந்திருக்காங்க. லேட்டர் 1986ல பார்த்தீங்கன்னா, இத வந்து ஐடிபிஏ இம்மோரல் டிராஃபிக் பிரிவென்ஷன் ஆக்ட் அப்படின்னு மாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க. இந்த 2026 தீர்ப்புல இந்த சுப்ரீம் கோர்ட்டோட அமர்வு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1956 ஆக்ட் படி, இந்த 1986 ஆக்ட் படி இத வந்து கமர்ஷியலைஸ் ஆக்குறது, இத வந்து வணிகமயமாக்குறத தடுக்கிறதுக்காக தான் இந்த சட்டம்ன்றதையும் தெளிவுபடுத்தியிருக்காங்க. இந்த ஐடிபிஏ ஆக்ட் மூலியமா இப்போ 2026ல உச்சநீதிமன்ற அமர்வு என்ன விலக்குரை குடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐடிபிஏ ஆக்ட்ன்றது பாலியல் தொழில வந்து ஒரு குற்ற செயலா அப்படின்னு கருதக்கூடாது. அது மட்டும் இல்லாம கருதுவதோ, அல்லது அந்த பாலியல் தொழில முழுமையா வந்து ஒழிப்பதோ அப்படின்றது இந்த சட்டத்தோட வேலை கிடையாது. இந்த சட்டத்தோட முக்கியமான நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது கமர்ஷியலைஸ் ஆக்குறத தடுக்கிறதுக்கு தான் இந்த சட்டம் அப்படின்னு ஒரு தெளிவு குடுத்திருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, கடத்தப்பட்டு, கட்டாயமாக்கப்பட்டு அந்த பெண் குழந்தையோ, இல்ல ஒரு பெண்ணோ கட்டாயமாக்கப்பட்டு கூட்டிட்டு வந்து இந்த பாலியல் தொழில்ல ஈடுபட வைக்கிறதையும், ஒருத்தர் தனி நபர் விருப்பப்பட்டு இந்த பாலியல் தொழில் செய்யறதுக்கும் 2ம் சமம் கிடையாது. 2ம் வேறு வேறு. கட்டாயமாக்கப்பட்டு அவங்கள வந்து கடத்தி வரப்பட்டு இந்த தொழில்ல வந்து ஈடுபட வச்சாங்கன்னா, அதுதான் குற்றமாகும். தனி நபர் தன்னோட தனி விருப்பத்தின் பேர்ல வந்து இந்த தொழில செய்றாங்க அப்படின்னும்போது, இது குற்ற செயல் ஆகாது அப்படின்னு ஒரு தெளிவு குடுத்திருக்காங்க. ஒரு தனி நபர், ஒரு தனி பெண் வந்து ஒரு இடைத்தரகர் இல்லாம, அந்த புரோக்கரேஜ்ன்றவங்க ஆள் நடுவுல இல்லாம, தன்னோட உரிமையின் பேர்ல தனி நபர்
அவங்களா இதில விருப்பப்பட்டு இந்த பாலியல் தொழில்ல ஈடுபடுறபோது இது குற்றச்செயல் இல்லன்னும், அண்ட் ஒரு விடுதி மாரியோ, இல்ல பாலியல் விடுதின்னு சொல்றாங்கல்ல, விபச்சார விடுதி அந்த மாரி இதில வந்து பயன்படுத்தாமல் ஒருத்தர் இத தொழிலா செய்து வராங்க அப்டின்னா மட்டும் தான் இது வந்து குற்றச்செயல் ஆகாது. மத்தபடி இத வந்து ஒரு விபச்சார விடுதியா நடத்துறது வந்து குற்றம் தான் அப்டின்னு சொல்லியிருக்காங்க. தனிநபர் தன்னோட உரிமையின் பேர்ல இந்த தொழில ஒரு பாலியல் தொழில தன்னோட சொந்த தொழிலா செஞ்சு வர்றது வந்து ஒரு குற்றம் இல்ல அப்டின்னாலும் சொன்னாலும், பொது இடங்கள்ல அமைதியை சீர்குலைக்கும் வகையில இவங்க வந்து இந்த மாரி பாலியல் தொழிலுக்கு ஈடுபடுறது, இல்லாட்டி பாலியல் தொழிலுக்கு எல்லாரையும் அழைக்கிற மாரி இது பண்றது, இது எல்லாமே வந்து பொது இடங்கள்ல பண்ணும்போது இது வந்து குற்றம் தான் அப்டின்னு சொல்லி இந்த ஐடிபி ஆக்ட் பிரிவு 7, 8ல குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்க. இவ்ளோ நேரம் இவ்ளோ விஷயத்த தீர்ப்போட தெளிவு, விளக்குரையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமும், உங்க மனசுல வந்து ஒரு விஷயம் தோண்டிக்கிட்டே இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தொழிலையும் வந்து சாதாரண ஒரு தொழிலாக்கிட்டாங்களே! அப்டின்ற மாரி ஒரு எண்ணம் இருக்கும். ஆனா உண்மையிலேயே இது வந்து உச்சநீதிமன்ற அமர்வு வந்து மாண்புமிகு நீதிபதிகள் எதனால இத வந்து கொண்டு வந்தாங்க அப்டின்ற ஒரு தெளிவான விஷயமும் இதுல ஒண்ணு ஒளிஞ்சிருக்கு அப்டின்னு புரிஞ்சுக்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா தொழிலும் மாரி இதையும் ஏன் தொழிலாக்குனாங்க அப்டின்னா, நம்மளோட இந்தியாவுல 3ஆம் பாலினத்தவர் அப்டின்னு சொல்லி இருக்காங்க. அண்ட் அவங்க இந்த வரை நிதர்சனமான உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு சரியான ஒரு தொழிலோ, சரியான ஒரு கல்வியோ, சரியான ஒரு முன்னுரிமையோ இந்த சமூகத்தில கிடைக்காம தான் இருக்கு. அண்ட் அவங்களுக்கு வேற ஒரு தொழில் இல்லாம, வேற வழி இல்லாம இந்த பாலியல் தொழில்ல ஈடுபட்டுட்டு வராங்க. விருப்பப்பட்டோ, விருப்பப்படாமலோ அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பங்க. தனிநபரோட உரிமைன்னு தான் சொல்லணும். ஸோ அதன்படி இருக்கும்போது, இந்த 3ஆம் பாலினத்தவர் அது திருநங்கையா இருக்கலாம், திருநம்பியா இருக்கலாம். இந்த 3ஆம் பாலினத்தவருக்காக அவர்களும் மனிதர்கள் தான் அப்படின்றத ஒரு அடிப்படையா கொண்டு உச்சநீதிமன்றம் மாண்புமிகு நீதிபதிகள் இந்த ஒரு தீர்ப்ப தெளிவா குடுத்துருக்காங்க. ஸோ ஒருத்தரோட தனிநபர் விருப்பத்தோட, தனிநபரோட உரிமையோட இந்த தொழில செய்றது ஒரு வகையிலயும் குற்றமாகாது. பாலியல் தொழில் செக்ஸ் வொர்க் இஸ் அ வொர்க் அப்படின்னு சொல்லி தெளிவா, சிம்பிளா சொல்லணும்னா இதாங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம மெயினா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர வந்து கட்டாயப்படுத்தியோ, கடத்தியோ, இல்ல மைனர்கள் அதாவது ஏஜ் 18க்கு கீழ இருக்கும் நபர்களையோ, கட்டாயப்படுத்தி ஒரு விபச்சார விடுதியில தங்க வச்சு, அவங்கள கொடுமைப்படுத்தி, அவங்கள பாலியல் தொழிலில் ஈடுபட வைக்கிறது, இது எல்லாமே குற்ற செயல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம, பொது இடங்கள்ல பொதுமக்களுக்கு அமைதிய சீர்குலைக்கும் வகையில இந்த தொழில செஞ்சு வந்தாலுமே அது வந்து குற்றம்னு சொல்றாங்க. இவ்வளதாங்க. 2022ல தீர்ப்பு வழங்குனத 2026ல இந்த ஐடிபி ஆக்ட் படி தெளிவான ஒரு தீர்ப்ப வந்து உச்சநீதிமன்றம் மாண்புமிகு நீதிபதிகள் வழங்கியிருக்காங்க. அண்ட் அட் லாஸ்ட் சொல்லப்போனா, எல்லாரும் மனிதர்கள் தான். எல்லாருக்குமே சம உரிமை உண்டு. ஸோ பாலியல் தொழிலும் எல்லா தொழில் மாரி ஒரு தொழில். சட்டம் அது ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும், 3ஆம் பாலினத்தவரா இருக்கட்டும், எல்லாருக்குமே சட்டம் எப்பயுமே சமம் அப்படின்றது தான் இந்த உச்சநீதிமன்ற மாண்புமிகு நீதிபதிகள் இன்னைக்கும் சட்டம் எல்லாருக்கும் சமம் அப்படின்றத ஒரு நிலைநாட்டியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். தனிநபரோட விருப்பத்தோட இதையும் ஒரு தொழிலா செஞ்சு இன்றைய காலத்துல ஒரு தனிநபர் வாழ்ந்து வராங்கன்றத நம்ம நினைச்சு ரொம்ப ஒரு வேதனைப்பட வேண்டிய விஷயம். அண்ட் இத வந்து இந்த தொழில் இல்லாம பண்றது மக்களாகிய நம்ம கையில தான் இருக்கு. சட்டம் எல்லாருக்குமே ஒண்ணுதாங்க. இந்த மாரி நெறைய முக்கியமான தகவல்கள தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம வாய்ஸ் ஆஃப் இந்தியா சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. மறக்காம ஃபிரெண்ட்ஸ்க்கு ஷேரும் பண்ணுங்க.